வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நம்ம இப்போ கல்யாணம், ரிலேஷன்ஷிப், லவ் இதில் பெண்களுடைய பாசிட்டிவ் ஃபுல்லாக பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ அதோட நெகட்டிவ் சைடையும் பார்க்க போகிறோம். இந்த சொல்கிற நெகட்டிவ் எல்லாருக்கும் எல்லாமே இருக்குன்னு கிடையாது. 1-2 இருக்கலாம். ஒரு சிலருக்கு அது சந்திரனுடைய பொசிஷனை பொறுத்து அதிகமாக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்க. இது அப்படியே தான் நம்ம தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். யாரும் இது இப்படி தான் இருப்பாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் நான் என்னென்ன அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக நிறைய கிளாரிட்டி வேணும்னு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டை பயன்படுத்துங்க. சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீன ராசி. மீன ராசியுடைய அந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மீனம் உங்களுக்கு நல்லா தெரியும், அது ஒரு ஜலராசி, வாட்டர் சைனு, நகர்ந்துகிட்டே இருக்கும். 2 சிம்பிள் உள்ள ஒரு ராசி. 2 மீன் இருக்கும். ஒரு தலையாண்ட ஒரு வால், இன்னொரு வாலாண்ட இன்னொரு தலை, அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்படின்னா அப்படி, அப்படின்னா இப்படி. ஸோ பேசிக்காக சில விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுட்ருப்பீங்க. பட் குருவுடைய ராசி, நல்ல ராசி. நிறைய பாசிட்டிவ் பார்த்தோம். லைஃப்பில் சந்தோஷங்கள், வாழ்க்கையில் ஒரு நல்ல பயணம், ஒரு ஆனந்தம் எல்லாம் மீனம் கொடுக்கும் அப்படின்னு நிறைய பார்த்தோம். நெகட்டிவ் சைடு தெரிஞ்சுங்க. எதுலேயுமே ஒரு முழுமையான பற்று, முழுமையான ஈடுபாடு, முழுமையான நம்பிக்கை என்பது வளர்வது இல்லை. வரும், ஒரு ஸ்டேஜில் அப்படியே நிற்கும். அது தொடர்ந்து வளர்வது இல்லை இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும். 2வது, மீனம் ஒரு வாட்டர் சைன் அண்ட் அது ரெட்டை சிம்பிள். அதனால் மனம் எப்போவுமே ஒரு சிந்தனை ஒரு விஷயத்தை திங்க் பண்ணும்போது, குறிப்பாக அந்த வாழ்க்கை துணையை பற்றி திங்க் பண்ணும்போது, இல்லை அவரோட வாழ்க்கையை வாழும் பொழுது ஒரு முழுமையான ஈடுபாடு, முழுமையான நம்பிக்கை 100% வருமானு கேட்டால் அங்கங்கே ஒரு செகண்ட் தாட் ஒன்று ஓடும், ஒரு டவுட் ஒன்று வரும், ஒரு ஐடியாவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதனால் என்ன, அந்த பற்றுதல், ஈர்ப்பு, அந்த நெருக்கம் அப்படிங்கிறத ஒரு 100% முழுமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கே ஏதோ ஒரு விஷயம் சிந்திக்குது, அங்கே ஏதோ ஒரு விஷயம் யோசிக்கிறது. இதெல்லாம் அந்த மீனத்தை பற்றின ஒரு ஆராய்ச்சி நமக்கு கிடைச்ச ஒரு விடை. அடுத்து மீனம், பணம், பொருள் இதெல்லாம் செலவெல்லாம் யோசிக்கிறதும் கிடையாது. வாழ்க்கை வாழணும். வாழ்கிறதுக்கு நம்ம தேவை நிறைய பணம் இருக்குது, இல்லை நமக்கு நிறைய தேவை இருக்குது. அந்த தேவையை என்னெல்லாம் அது அதை பற்றின பின் விளைவு என்ன, அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். தேவை இருக்குது, நம்ம வாழ்வோம். அதை பார்ட்னரோடு சொல்லும் போது எல்லாமே ஒத்துப்போகுமானா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஏன்னா அது உங்களுடைய வாழ்க்கை துணை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது இல்லை. பட் ஆனால் மீனம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களுடைய ஆசா பாசங்கள், அவங்களுடைய உணர்வுகள், அவங்க எதிர்பார்ப்புகள், அவங்க வாழ்க்கை வாழ்கிற சுவாரஸ்யங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எப்படியாவது அடுத்ததுன்னு கொண்டு போகணும். ஸோ இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். அப்புறம் ஒரு கோபதாபம், மனஸ்தாபம் இதெல்லாம் வந்ததுன்னா மறக்கிற குணமும் உண்டு, மன்னிக்கிற குணமும் உண்டு, டக்குன்னு அடுத்த விஷயத்துக்கு ஜம்ப் பண்ணுற குணமும் உண்டு. பட் திரும்ப வேறு ஒரு பிரச்சனை வரும்போது மறுபடியும் பழசெல்லாம் எடுத்து மறுபடியும் பேசுகிற குணமும் உண்டு, மறுபடியும் மறக்கிற குணமும் உண்டு, மறுபடியும் மன்னிக்கிற குணமும் உண்டு. ஒரு மாதிரி ஒரு புரியாத கேரக்டராகவே நிறைய தெரியும். இப்படி தான் இருக்காங்களா இல்லை அப்படி தான் இருக்காங்களானே புரிஞ்சிக்கவும் முடியாது. இதுவும் மீனத்துடைய ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறதா மைனஸ் எடுத்துக்கிறதா தெரியல. நான் ஒரு மைனஸ் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஒருத்தரை ஒரு ஸ்டாண்டர்டாக இப்படி தான்ற இல்லாத ஒரு மனநிலை. அடுத்த மீனம் பொருளாதார ரீதியாக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய மனம் முகந்தவர்கள். நல்லா செலவு பண்ணலாம். குறிப்பாக தன்னுடைய குடும்ப தேவைகளுக்கும், தன்னுடைய குழந்தைகளுக்கும், தன்னுடைய குடும்ப உறவுகளுக்கும் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற துணிச்சல். அந்த துணிச்சல் என்ன, திட்டமிடாத துணிச்சல். நீங்கள் திட்டமிட்டு ஒரு துணிச்சலோட ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். திட்டமிடாத துணிச்சல் சம்டைம்ஸ் அது அட்வர்ஸாகவும் ரிசல்ட்டை கொடுக்கும். அப்புறம் அந்த அவசர முடிவுகள்லாம் வேகமாக, திடீர்னு ஒரு நண்பர் சொல்கிறார், திடீர்னு என்னுடைய உறவுகள் சொல்கிறாங்க, திடீர்னு என் அம்மா சொல்கிறாங்க, திடீர்னு இவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன், சடனாக ஒரு சேஞ்சை பண்ணுறேன், சடனாக ஒன்று படிக்கிறேன், ஒரு வேலைக்கு போகிறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். இந்த மாதிரி சடனாக ஒரு முடிவுகளை வேகமாக எடுக்கிற குணம், அதில் உள்ள ஒரு அசாத்திய துணிச்சலான தைரியம், இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கலாம். அது பாசிட்டிவாகவும் போகும், அது நெகட்டிவாகவும் போகும். ஸோ எந்த பக்கம் போகும்போது அது நீங்கள் செய்கிற ஆக்ஷன்ஸ்லேருந்து இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். அப்புறம் தேர் ஒன்ட் பி எனி பிளான். ஒரு ப்ரீ பிளானோ ப்ரீ ஒர்க்கெலாம் இல்லாமல் ஆல் ஆஃப் சடனாக ஒரு விஷயத்தில் இறங்கி பார்க்குறது, இதுவுமே அந்த ராசியில் உண்டான இன்னொரு டைப் ஆஃப் கேரக்டர். அடுத்து பர்சனல் லைஃப்பில் ஒரு 1-to-1 அந்த வாழ்க்கை துணையோட எப்படி அவங்க வாழ்க்கையை கழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்க என்னென்னா, ஒரு உன்னதமான, ஆழமான, நம்பிக்கையான நபராக மீனமை பார்க்க முடியலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம், என்னால் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க முடியல. 2வது புரிஞ்சுக்கிட்டாலுமே அது நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய உணர்வுகளையும் மாற்றம் இருக்குது.
நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, உள்ளுக்குள்ளே வேறு ஒன்று சிந்திக்கிற மாதிரி இருக்குது. எஸ் இருக்குது, அந்த மாதிரி சிந்தனை இருக்குது. அதான் நான் சொன்னேன், அந்த டுவல் மைண்ட் இருக்கும். ஸோ இதனால் நிறைய பேரால் வந்து ஒரு ஒரு க்ளோஸாக வந்து ஒரு வெளிப்படையாக வந்து ஒரு விஷயத்தை ஷேரும் பண்ண முடியல, இல்லை புரிஞ்சிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் உங்களை கொஞ்சம் வேறு வேறு ட்ரெண்டுக்கு மாற்றலாம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் மீனம் வந்து உலக வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படி நாமளும் வாழணுன்ற அந்த அட்வான்ஸ் என்ன லைஃபோ, அந்த லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்னவோ அதை வந்து அக்செப்ட் பண்ணி மூவ் பண்ணுறது. அது ஒரு பக்கம் பாசிட்டிவாக, இன்னொரு பக்கம் அதோடைய பொருளாதார செலவை பற்றியோ, இல்லை வாழ்க்கையை பற்றியோ, இல்லை அது எப்படி கொண்டு போகலாம், அது பார்ட்னருக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா, இதை பற்றிலாம் யோசிக்கிற விதமே இல்லை. அதை அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதுவும் வந்து ஒரு பக்கம் நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப மோசமான விளைவாக எதுவும் இல்லைனாலும் கூட நிறைய விஷயம் எப்படின்னா, மற்றவங்களுடைய குறைகளை அழகாக கண்டுபிடிச்சி அதை கிண்டல் அடிக்கிறதோ இல்லை சுட்டி காட்டுறதோ, இந்த குணமும் மீனமுடைய ராசியை சேர்ந்த பெண்களுக்கு வந்து உண்டு. ஸோ மற்றவங்களுடைய குறை அல்லது மற்றவங்களுடைய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மிஸ்டேக்ஸ் ஆர் ஏதாவது விஷயத்தை வந்து அதை கிண்டல் பண்ணி, அதை கேலி பண்ணி, இல்லை அதை குறை சொல்லி, அதை குட்டு சொல்லி, அதுவும் வந்து உண்டு. பட் எல்லாத்த விட இந்த மீனம் நான் பார்த்த வரைக்கும் மனதளவில் கண்ட்ரோல் இல்லாத அந்த சிந்தனை, அது எப்போவுமே எங்கே போய் சிந்திக்குதே அவங்களுக்கே புரியாத ஒரு நிலை. இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி மாற்றி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு, ஒரு பொதுவான பலன். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து ஆண் பெண் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ரிசர்ச் பண்ணதில் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்கள் பார்க்குறதுனால வந்து நம்ம இப்படி தான் இருப்போம் நீங்கள் நினச்சிக்கவும் தேவையில்லை. இப்படி தான் அந்த ராசியை சேர்ந்த பெண்கள் இருப்பாங்களும் நீங்கள் வந்து ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்லாம் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்லை யாரையும். ஏன்னா இது வந்து அந்த ரிசர்ச்சில் இப்படிலாம் அவங்களுடைய நெகட்டிவ்னு வெளில வந்தால் இந்த மாதிரி குணங்கள்லாம் வெளில வருதுன்றதை ஒரு இதுவாக கொடுத்துருக்கேன். இது ஒரு சிலருக்கு வெறும் ஒரே ஒரு விஷயம் இருக்கும், ஒரு சிலருக்கு 4-5 இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக அவங்களோட பழக தான் நீங்கள் உணர முடியும். பொதுவாக சந்திரனுடைய அந்த ராசியுடைய ஆதிக்கம் வரும்பொழுது மனிதன் வந்து ஒரு நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பான், அவனுக்கு நல்ல மூடு இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டு நல்லாயிருக்கும், எனர்ஜி நல்லாயிருக்கும், ரொம்ப எல்லோரும் பாசிட்டிவாக பேசுவாங்க. ஒரு நாள் நெகட்டிவாக டவுனாக டல்லாக இருக்கும்போது இதெல்லாம் வெளியில் வரும். அது க்ளோஸாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்போடு வரும்போது என்ன ஆகுது, அது வெளிப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. இல்லை ரொம்ப ஓவர் ட்ரஸ்ட், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் டிபெண்டன்சி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் வெளியில் வருது. அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்க்குறவங்க எதுக்காக கொடுக்குறோம், இதோட நோக்கம் என்ன? நம்மளை பற்றி நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய க்ளோஸாக இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம அது யாராவது உண்மையாக இருக்கிறவங்க எப்பவுமே நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. சொல்லும் போது நம்ம செல்ஃபாகவே கரெக்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, க்ளோஸாக இருக்கவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லணும். ஸோ ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிக்கவோ, இல்லை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ, உங்கள் லைஃப் இன்னும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. இது யாரையும் பர்சனலாக மனதை நோகடிக்க அல்ல. தேங்க்யூ.